பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கொஸ்டின் நம்பர் 1. இப்போ பயாலஜியை கொஞ்சம் பார்ப்போம். 2023ல பயாலஜியில ரைட் இன்னைக்கு யூரியா விச் இஸ் அன் எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன். சரிதானே? யூரியாட விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி இது நம்ம செஞ்சிருக்கிறோம் என்ன இந்த கொஸ்டின். சரியா? யூரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது, ஸ்டோர் ஆகுறது, சரிதானே, ரிலீஸ் ஆகுறது, இந்த 3 விஷயமும் இருக்கு யூரியாவுக்கு வந்து. சரிதானே? யூரியா வந்து கிட்னியா, லிவரா, யூரினரி பிளடரா, நெஃப்ரோன்ஸா? சரிதானே? கிரேட் லெவன்ல சரிதானே ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், செகண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூணாவது வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். 6வது யூனிட் எடுத்தோம்டா கிரேட் 11 6வது யூனிட்ல 3வது வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். சரிதானே? இப்ப இந்த எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டத்துல வந்து பாருங்க என்னது இதுல யூரினரி சிஸ்டம் வந்து மெயினா வந்து நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரியேஷனை தரும். யூரினரி சிஸ்டம்ஸ் வந்து மெயினா நைட்ரோஜினஸ் ப்ரொடக்ட்ஸை வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணும். சரிதானே? அதுல ஒன்று தான் மெயினான விஷயம் இந்த யூரியா. இந்த கிட்னில இருந்து ரிலீஸ் ஆகுறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து யூரியா தான் இருக்கும். சரிதானே? சோல்ட் ஒரு 2% இருந்தா யூரியா இன்னொரு 2% இருக்கு. சரிதானே? ரைட். இதுல யூரியா வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிக்காங்க. யூரியா வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிக்காங்க. பாருங்க இடத்துல இருக்குதுன்னு பாருங்க புக்ல. 6வது யூனிட்ல வந்து யூரியா எங்க ப்ரொடியூஸ் ஆகிக்குதுன்னு பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது பாருங்க. ப்ரொசஸ் ஆஃப் எக்ஸ்கிரியேஷன்ல 157வது பேஜ்ல வந்து ப்ரொசஸ் ஆஃப் எக்ஸ்கிரியேஷன் எடுத்தோம்னு என்ன அதுல பாருங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி, இது எல்லாமே வந்து செல்லுலர் ரெஸ்பிரேஷன்ல செல்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. சரிதானே? ஒரு செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடந்தா இதுல கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் இந்த சரிதானே இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது யூரியாவை எடுத்தோம்னா யூரியா, யூரிக் ஆசிட், சரிதானே, இது வந்து புரோட்டீன் கெட்டபாலிசம். எங்க லிவர்ல புரோட்டீன் கெட்டபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகுறது யாரு யாரு இந்த யூரியாவும் யூரிக் ஆசிடும். அப்ப இந்த கொஸ்டின்ல எந்த எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்காங்க. என்னது லிவர் வரும். சரிதானே? லிவர்ல வரும். அப்ப கிரேட் 11ல 6வது யூனிட் அதாவது 157வது பேஜ்ல பார்த்தோம்னா தெரியும். சரிதானே? ரைட். அப்ப லிவர் இது ஒரு டிரெக்டான கேள்வி. என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே, அப்ப அலட்ட தேவையில்ல. இது ஒரு டிரெக்டான கொஸ்டின் தான். சரிதானே? மிச்சம் யோசிக்க தேவையில்ல. 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வியை 7வது 4வது பாருங்க. 4th கொஸ்டின், அதுவும் பயாலஜி தான். 4th கொஸ்டின்ல the formula இல்ல what is the tissue that transport food produced in plant leaves throughout the plant body. அப்ப இது வந்து கிரேட் 11 ஃபர்ஸ்ட் யூனிட் கிட்ட போகுது. சரியானே? கிரேட் 11 ஃபர்ஸ்ட் யூனிட்ல பத்தி போகுது. கிரேட் 11 ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லிவிங் டிஷ்யூஸ பத்தி சொல்றாங்க. லிவிங் டிஷ்யூஸ பத்தி சொல்றாங்க. அதுல முதலாவது பாருங்க, லிவிங் டிஷ்யூல 2 டைப்பான டிஷ்யூஸ் இருக்கு. சரிதானே? லிவிங் டிஷ்யூல வந்து 2 டைப்பான டிஷ்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூஸ் என்றும் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் என்றும் 2 பிரிப்போம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூஸ் என்னும் பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூஸ் சொல்றது வந்து செல் டிவிஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். என்னது? செல் டிவிஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். அதாவது வந்து செல் தட் டிவைடட் ஆக்டிவ்லி பை மயோசிஸ். அதே மாதிரி மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூஸ்ல வந்து எப்ப பார்த்தாலும் மைட்டோசிஸ் நடந்து 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 செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும். ஆனா அப்ப யங் டிஷ்யூஸ் சொல்லுவோம், சரிதானே? யங் டிஷ்யூஸ், இந்த டிஷ்யூஸ் எல்லாம் வளர்ந்து grown up ஆனது பிறகு மெச்சூர்ட் ஆனது பிறகு அதுல அதோட growth வந்து அந்த டிஷ்யூட பிளான்ற growth வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அப்ப அந்த டிஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஆகும்னா அது வந்து இன்னமும் செல் டிவிஷன் வந்து அதுல நடக்காது. சரியா? அப்ப அந்த இடத்துல அது பெர்மனன்ட் டிஷ்யூவா போய்த்திரும். அப்ப மெச்சூர் டிஷ்யூ, செல் டிவிஷன் இல்லாத டிஷ்யூஸ் எல்லாம் பெர்மனன்ட் டிஷ்யூ. யங் டிஷ்யூ, செல் டிவிஷன் நடக்கிற டிஷ்யூ எல்லாம் என்னது? மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூல எபிக்கல் மெரிஸ்டம்ஸ், இன்டர்கலரி மெரிஸ்டம்ஸ், லெட்டரல் மெரிஸ்டம் சொல்லி 3 வகையான மெரிஸ்டம் டிஷ்யூஸ் இருக்கு. எபிக்கல் மெரிஸ்டம்ஸ், இன்டர்கலரி மெரிஸ்டம்ஸ், லெட்டரல் மெரிஸ்டம். சரிதானே? அதே மாதிரி பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து இன்னும் 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்று சிம்பிள் பெர்மனன்ட். சிம்பிள் பெர்மனன்ட்டா அந்த டிஷ்யூல இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து ஒரே டைப்பான செல்லா தான் இருக்கும். சரியா? எல்லாமே வந்து சிமிலர் செல்ஸ், ஒரே டைப். சரிதானே? அதே மாதிரி அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிளான டைப் ஒன்று மிக்கி, காம்ப்ளெக்ஸ் ஆன டைப்பும் இருக்கு. சரிதானே? சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல சரிதானே நாம படிச்சிருப்போம் 3 பேர் இருக்காங்க. ஒன்று பெரன் கீமா, இன்னொன்று கொலன் கீமா, இன்னொன்று ஸ்க்ளெரன் கீமா. 3 டைப் ஆனது இருக்கு. சரிதானே? அப்ப அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி லொகேஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிதானே? இதுல மெயின் அந்த ஸ்க்ளெரன் கீமான்னு சொல்லக்கூட அதுல ஃபைபர் என்ற ஒரு இது ஒன்று இருக்கு. ஸ்க்ளெரன் கீமாட ஃபைபர்ஸ். இது வந்து ஒரு டெட் செல். ஸ்க்ளெரன் கைமா வந்து ஒரு டெட் செல். இது எப்பயுமே வந்து பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கே இருக்கும். சப்போர்ட். சரிதானே? சப்போர்ட் தானே அதோட மெயின் ஃபங்க்ஷனா இருக்கும். அடுத்தது சிம்பிள் பெர்மனன்ட் மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆன பெர்மனன்ட் டிஷ்யூம் இருக்கு. அது எப்படி சொன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். சரியா? அதுல 2 மெயினான டிஷ்யூ இருக்கு. ஒன்று ஜைலம், இன்னொன்று ஃப்ளோயம். சரியா? ஜைலம் வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா, சரியா, ஜைலம்ட மெயின் ஃபங்க்ஷன் என்ன சொன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் அண்ட் மினரல். ஒரு ரூட்டால அப்சர்வ் பண்ற, பிளான்ட் ரூட்ஸால அப்சர்வ் பண்ற வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இந்த வாட்டர் மினரல் இந்த ரெண்டையுமே வந்து என்ன செய்யுமான்னு சொன்னா ஜைலம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்ப ஜைலம் என்ன? டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் அண்ட் மினரல். ஃப்ளோயம் யாரு? ஃப்ளோயம் சொன்னா அது வந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இதுல மெயினான ஃபங்க்ஷன் வந்து ஃபுட் டிரான்ஸ்போர்டேஷன். அதாவது என்ன? இந்த லீவ்ஸால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டை வந்து எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றது யாரு? ஃப்ளோயம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கொஸ்டின்ல கேட்காங்க ஃபுட்டை யாரு பாருங்க, ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டை வந்து எந்த டிஷ்யூ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு கேட்காங்க. யாரு? சைலமா ஃப்ளோயமா? ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க ஃப்ளோயம். ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இதுவும் வந்து டிரெக்டான ஒரு கேள்விதான். சரியா? ரைட். 7வது கேள்விக்கு வாங்க. In a plant cell, dash can be called non-living structure. ஒரு பிளான்ட் செல் இல்ல. அப்ப இது எங்க போகுதுண்டா 8வது கேள்வி என்ன? 8வது கேள்வி வந்து கிரேட் 10 10வது யூனிட். 10வது இல்ல 6வது யூனிட். என்ன? கிரேட் 10 6வது யூனிட். கிரேட் 10 6வது யூனிட். சரிதானே? கிரேட் 10 சரி பாருங்க, இந்த 6வது யூனிட் நாம படிச்சுப்போம். என்ன? இந்த 6வது யூனிட்லயும் வந்து பாருங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். பிளான்ட் செல்ஸ்லயும் அனிமல் செல்ஸ்லயும் ஸ்ட்ரக்சர். இதுல மெயினான விஷயம் வந்து ஒரு செல்ட வந்து ஒரு செல்லுக்கு என்ற ஒரு தியரிஸ் இருக்கு. சரியா? செல் தியரி. சரிதானே? ஒரு செல்லுங்கிறது என்ன? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ செல். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஒரு செல்ல வந்து என்னது செல்லுங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். சரிதானே? அதே மாதிரி all organisms made up of one or more cells. அது 2வது தியரி. எல்லா ஆர்கானிசமும் வந்து என்ன செய்யும்? அதுல ஒன்று இல்லாட்டி நிறைய செல்ஸ் இருக்குமா. சரிதானே? இப்ப நம்ம பாக்டீரியா எடுத்தோம்னா அது யூனிசெல்லுலர், அதாவது சிங்கிள் செல் இருக்கும் அதுல. சரிதானே? அதே மாதிரி ஃபங்கஸ் எடுத்தோம்னா அது மல்டி செல்லுலர் இருக்கும். சரியா? மல்டி செல்லுலர் இருக்கும். சரியா? அப்ப அதே மாதிரி அனிமல் பிளான்ட் எல்லாம் மல்டி செல்லுலர். அதே மாதிரி நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம் ஃப்ரம்
ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதாவது ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல் வந்து என்ன செய்யுமா, ஃபார்ம் ஆகுமா. சரியா? இப்ப ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் புதுசா என்ன செய்யும், க்ரோ ஆகி வரும். அதை நம்ம செல் டிவிஷன் சொல்லுவோம், செல் growth சொல்லுவோம். இதான் இன்ட்ரோடக்ஷன். அதுல பாருங்க, ஒரு பிளான்ட் செல்லோ எனிமல் செல்லோ எடுத்தோம்னு சொன்னா, ஒரு பிளான்ட் செல்லுக்கும் எனிமல் செல்லுக்கும் இடையில சில டிஃபரன்ஸ் இருக்கு. மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, செல் வோல் வந்து செல் வோல் சரிதானே, செல் வோல் வந்து எனிமல் செல்லுக்கு இருக்காது. செல் வோல் வந்து எனிமல் செல்லுக்கு இருக்காது. பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், செல் வோல் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, குளோரோபிளாஸ்ட்ங்கிறது பிளான்ட் செல்லுக்கு மட்டும் தான் இருக்கும். ஏனென்றா குளோரோபிளாஸ்ட்ல தான் குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருக்கு. குளோரோபிளாஸ்ட்ல தான் குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருக்கும். இந்த குளோரோஃபில் தான் போட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு பிளான்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப அது எனிமல் செல்லுக்கு தேவையில்லை. அப்ப எனிமல் செல்லுல செல் போலும் இருக்காது, அடுத்தது குளோரோபிளாஸ்டும் இருக்காது. பிளான்ட் செல் எடுத்தோம்டா அதுல ஸ்டோரேஜுக்கு பெரிய ஒரு சென்ட்ரல் வேர்க்கியூல், ஒரு பெரிய பேக் ஒன்று இருக்கு அதுல செல்லுக்கு நடுவுல. ஆனா எனிமல் செல் எடுத்தோம்னா அது அப்படி இல்லை, அது வந்து கொஞ்சம் சைடால கொஞ்சம் ஒரு ஓரத்துல இருக்கும் அது. சரியானே? அப்ப எனிமல் செல்ல போகல லார்ஜ் வேர்க்கியூல் வந்து அப்சென்டா இருக்கும். ஆனா இங்க வந்து லார்ஜ் சென்டர் வேர்க்கியூல் எப்படி இருக்கும், பிரசன்டா இருக்கும். சரிதானே? ரைட். அதே மாதிரி விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எல்லா செல்லையும் எடுத்தோம்டா நார்மலா ஒரு பிளான்ட் செல்லோ எனிமல் செல்லோ எடுத்தோம்டா சில ஆர்கனெல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு செல்லுக்குரிய பார்ட்ஸ் ஆஃப் அ செல். அப்ப அதுல ஆர்கனெல்ஸ் எடுத்தோம்டா முதலாவது ஆர்கனெல் வந்து செல் வோல். இந்த செல் வோலை பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சொன்னா, இது வந்து பிளான்ட் செல்ல ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கா இருக்கும். சரியா? இது வந்து செல்லுலோஸ், பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ்ங்கிற கார்போஹைட்ரேட்ஸால ஆயிருக்கும். சரிதானே? இதுல என்ன இருக்கு, செல்லுலோஸ், பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ் என்று சொல்லி நார்மலா வந்து இதுல வந்து பிளான்ட் செல்ற என்னது செல் வோல் இருக்கும். இதுதான் டெட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். பாருங்க, இட் இஸ் அ டெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ டெட் ஸ்ட்ரக்சர். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 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 டிபிக்கலான ஒரு செல் எடுத்தோம்னா அதுல செல் வோல் தானே என்னது ஒரு டெட் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு வோலுங்கிறது உண்மை என்னதுக்கு இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு தானே இருக்கும். வோலுங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பத்தி நாம பார்க்கோம்னா இதுக்கு ஷுவரா இது ஆன்சரா வரும், செல் வோல் தானே ஆன்சர். என்னது, செல் வோல். அப்ப ஏழாவது கேள்விக்கு வந்து செல் வோல். சரியா? அப்ப நான் இந்த கொஸ்டின்ல இருக்கிற இன்னொன்று வந்து பிளாஸ்மா மெம்பரி. பிளாஸ்மா மெம்பரின்னு சொல்லுது என்ன சொன்னா, எனிமல் செல்லுக்கு இதான ஒரு பவுண்டரி. அதாவது வந்து என்னது, செல் மெம்பர் நோட் இருக்கு. எனிமல் செல்லுல செல் வோல் இருக்காது, ஆனா அதுக்குள்ளுக்கு இன்னொரு பார்டர் இருக்கும், பவுண்டரி இருக்கும். அது என்ன, பிளாஸ்மா மெம்பரி. சரியானே? பிளாஸ்மா மெம்பரி. இவர்கிட்ட வேலை என்னன்னு சொன்னா, இது ஒரு செமி பெர்மியபிள். கவனமா பார்த்து யார் யார் உள்ளுக்கு போகணுமோ, செல்லுக்குள்ளுக்கு யாரு உள்ளுக்கு போகணுமோ அதை டிசைட் பண்றது யாரு, இந்த வோல் தான். சரிதானே? செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல செல்லண்டா தேர்ந்து உட்புக விடுறது, அதாவது செலக்ட் பண்ணி உள்ளுக்கு அனுப்புறாங்க. சரிதானே? கேட் கீப்பர்ஸ் மாதிரி கவனமா வச்சு உள்ளுக்கு அனுப்புறாங்க. சரிதானே? யார் யார் உள்ளுக்கு போகணும்னு சொல்லி டிசைட் பண்றாங்களும் இவங்க தான். ரைட். அடுத்தது சைட்டோபிளாசம்ங்கிறது அந்த ஸ்டேஜ் என்ன சொல்றது, என்னது, அந்த செல் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. சரி, அதாவது அந்த மொத்த இடம் என்ன, கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் ஒரு செல்ல வந்து நம்ம கிரவுண்ட் எடுத்தா சரிதானே, அந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஃபுல் அந்த ஃபுல் ஏரியா என்னது, சைட்டோபிளாசம். அதுல தான் ஒவ்வொரு ஆர்கனெல்ல என்ன செய்ய போகுது, இருக்க போதா இல்லையா, சைட்டோபிளாசம். சரியா? இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கிற மெயினான ஒரு ஆர்கனல் தான் நியூக்ளியஸ். சரியா? நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வேலை என்னன்னு சொன்னா, இந்த செல்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவார். நியூக்ளியஸ் என்ன செய்வார், செல்லுக்குள்ள நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்றவர் இவர் தான். சரியா? எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸுக்குள்ளதான் குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ எல்லாம் இருக்கும். அப்ப அது என்ன செய்யும், ஒரு ஜெனட்டிக்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்யும், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? அப்ப நியூக்ளியஸ்ல வேலை. மைட்ரோகாண்ட்ரியா நாம வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒவ்வொரு எம்சிக்கோ வந்தது. என்ன மைட்ரோகாண்ட்ரியோட வேலை என்னண்டா, பவர் ஹவுஸ். அதாவது எனர்ஜி, செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடம் வந்து எங்க, செல்லுலர் ரெஸ்பிரேஷன் என்ன, ஆக்சிஜனும் குளுக்கோஸும் சேர்ந்து உடைஞ்சி எனர்ஜி வாரது, ஏடிபி வாரது. என்ன அந்த எனர்ஜி வாரது ஏடிபியா கடைசி அது ஸ்டோர் ஆகும். அப்ப அந்த எனர்ஜி ரிலீஸ் ப்ரொடக்ஷன் நடக்கிறது வந்து மைட்ரோகாண்ட்ரியா தான். கோல்கி காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யும் சொன்னா, சரிதானே, கோல்கி காம்ப்ளெக்ஸ் வந்து
சில செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் சரி என்னது சில ப்ராடக்ட்ஸை வந்து செக்ரேட் பண்ணும் சரிதானே செக்ரேட்டரி ப்ராடக்ட் சரிதானே செக்ரேஷன்ஸ் சரிதானே அது வந்து செக்ரேட்டரி சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும் அதே மாதிரி பேக்கேஜிங் அண்ட் செக்ரேஷன் அந்த வேலைகளும் செய்யும் சரிதானே அதான் கொல்கி காம்ப்ளெக்ஸ்ல வேலை சரியா ரைபோசோம் ரைபோசோம் என்ன ஒர்க் பண்ணுமெண்டா புரோட்டீன் சிந்தசிஸ் செய்யும் ரைபோசோம் வேலை என்ன புரோட்டீன் சிந்தசிஸ் செய்யும் ரைபோசோம் அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது வந்து இஆர்ன்னு சொல்லுவோம் என்ன அதுல ரஃபியார் அதாவது ரஃப் ஆனது மிரிக்கும் ஸ்மூத் ஆனது மிரிக்கும் சரியா ரஃப் ஆனது என்ன செய்யும்டா புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது ரைபோசோம் ரஃபியார் எப்படின்னு சொன்னா அதுல ரைபோசோமிக்கும் அப்ப புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிற புரோட்டீன் எல்லாம் ரைபோசோமால ப்ரொடியூஸ் ஆகிற புரோட்டீன் எல்லாம் இந்த ஆர்இஆர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும் சரியா ஸ்மூதியார் என்ன செய்யும்டா லிபிடையும் ஸ்டோரைட்ஸையும் வந்து சிந்தசைஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்ப ஸ்மூத் இஆர் வேலை வந்து சிந்தசைசிங் ஆஃப் லிபிட் அண்ட் ஸ்டோரைட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தேம் ஓகேவா கடைசியா ஒருத்தர் இருக்கார் வேர்க்யூல் அந்த நடுவுல பார்த்தமே பேக் மாதிரி இருக்கும் வேர்க்யூல் அது என்ன விஷயம் சொன்னா இந்த வேர்க்யூல்ட விஷயம் வந்து இது வந்து எனிமல் செல்லுல சின்னதா இருக்கும் ஆனா பிளான்ட் செல்லுல ஒரு பெரிய ஒரு சென்டர் வேர்க்யூலா காணப்படும் சரிதானே இது வந்து செல்லுக்குள்ள இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி பேலன்ஸ் சாரி வாட்டர் பேலன்ஸ் என்ன செல்ல வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் செல்லுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அதே மாதிரி செல்லுக்குரிய கலரிங் பிக்மெண்ட்ஸையும் இதான் கொடுக்கும் சரியா அப்ப செல்லுக்குரிய கலர் பிக்மெண்ட்ஸ் கொடுக்கறது செல்லுக்கு ஒரு என்னது சப்போர்ட் கொடுக்கறது செல்ட வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது இது எல்லாமே வந்து என்ன செய்யும்டா எல்லா ஆர்கனல்ஸும் தான் செய்யும் சரியா அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்தது என்னன்னா நீங்க படிக்கிற மெத்தட் இல்லைங்கிட்டா ஒரு பேப்பர் எடுத்து வச்சு அது எந்த யூனிட்டோட ரிலேட் ஆகிருக்கும் அந்த யூனிட்ல இருக்கிற இப்ப எதை பத்தி கேட்காங்களோ அவரை போல சுத்தி இருக்கிறார்கள் எல்லாரையும் படிச்சுக்கு போகல சரியா படிச்சுக்கு போகல இதுல இங்க பாருங்க இப்ப நான் இந்த யூனிட் ஃபுல்லா முடிச்சுட்டேன் 6வது யூனிட் இப்ப நான் படிச்சு தந்துட்டேன்னு அதுல கடைசி ஒரு விஷயம் இருக்கு என்ன மைட்டோசிஸ் மயோசிஸ் தேவன் அதையும் படிக்கிற அப்படி எடுத்து வைப்போம் என்ன கொஞ்சம் மார்க் பண்ணி ஒரு நோட் புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம் சரியா வச்சுக்கிட்டு எப்பவாது மைட்டோசிஸ் மியோசிஸை பத்தி ஒரு கேள்வி வராதா வெறுமே அந்த டைம் டக்குனபுல அதை படிப்போம் அப்ப அது வரைக்கும் இப்ப வைப்போம் சரிதானே அப்ப நமக்கு என்ன செய்யாது முழு ஃபுல் புக்கையும் படிக்கிற மாதிரி கஷ்டமா இருக்காதுன்னு இவ்வளவு படிச்சாச்சு பாருங்க ரைட் இப்போ ஒரு 6வது யூனிட் கிரேட் அண்ட் 6வது யூனிட் படிச்சாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் சரிதானே பயாலஜி தானே அதை நான் ரெக்கார்ட் பண்றேன் இதை நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்ப நான் என்ன செய்யறேன் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புறேன் அப்ப உங்களுக்கு ஃப்ரீயா பார்க்க அப்ப நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தினது விளங்குமே சரிதானே அப்ப உங்களுக்கு ஒரு தரம் இல்லாட்டியும் கடைசி டைம்கள்ல என்ன செய்யலாம் கொஞ்சம் இதுகளை ரிவைஸ் பண்ணி பாத்துக்கோங்க சரிதானே 7 மணி நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் 7 மணி சரிண்ணா ரைட் அடுத்தது பாருங்க 8வது கேள்வி சரியா another morphological feature of the plant bearing the leaves with a venation in shown in the diagram சரிதானே இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேட் 7 யூனிட் இது வந்து கிரேட் 7ல இருந்து வர யூனிட் சரிதானே கிரேட் 7 யூனிட் ஆனா இது உண்மையா கிரேட் 10ல நாம டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் என்ன கிரேட் 10 2வது புக் எடுத்தோம்னு சொன்னா கிரேட் 10 2வது புக் எடுத்தோம்னா முதலாவது கிளாசிபிகேஷன் என்ன the world of life என்ற ஒரு பாடம் இருக்கு சரிதானே அதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ல முதலாவது ஆர்கானிசம்ஸ்ல அப்படி இது ஒரு பெரிய ஒரு செக்ஷன் அப்போ ஒவ்வொன்று பேர கொள்ள ஒவ்வொன்றா படிச்சு தாரு சரியா இது மொத்தமா படிக்க போனா கஷ்டமா இருக்கும் விளங்கையும் மாட்டோம் உங்களுக்கு சரிதானே ஆனா நீங்க நான் ஒரு துண்டு இதெல்லாம் படிச்சு தந்தேன் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு தந்தீங்க இன்னைக்கு நோட்ஸ் எழுதிருக்கீங்க நீங்க சரிதானே ஒரு பேப்பர் செய்ய கூட எல்லாம் செஞ்சிருக்கேன் நான் சரிதானே இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம் பாருங்க ஒரு டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட் எடுக்க போல கடைசியா பிளான்ட்டை வந்து சரியா சிம்பிளா சொல்லனே பிளான்ட்ஸை வந்து நம்ம 2 கவடைப்போம் என்ன நான் ஃபிளவரிங் பிளான்ட் ஃபிளவரிங் பிளான்ட் நோடைப்போம் நான் ஃபிளவரிங் பிளான்ட்ல சீட் இருக்கிற சீட் நான் ஃபிளவரிங் பிளான்ட் ஒன்று இருக்கு அதாவது நான் ஃபிளவரிங் சீட் பிளான்ட் இன்னொன்று நான் ஃபிளவரிங் சீட்லெஸ் பிளான்ட் அப்ப 2 வகை சீட் இருக்கிற நான் ஃபிளவரிங் பிளான்ட் அதாவது பூக்காத தாவரம் என்ன சீட் இருக்கிற நான் ஃபிளவரிங் பிளான்ட் இன்னொன்று சீட் இல்லாத நான் ஃபிளவரிங் பிளான்ட் அதுல சீட் இருக்கிற நான் ஃபிளவரிங் பிளான்ட் சீட் இருக்கிற நான் ஃபிளவரிங் பிளான்ட் வந்து யாருண்டா சைக்கஸ் ஃபைனஸ் கஸ்னஸ் சரி சீட் இருக்கிற சரிதானே நான் ஃபிளவரிங் பிளான்ட் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் வந்து ஜிம்னஸ்பெர்ம்னு சொல்லல ஜிம்னஸ்பெர்ம் ஏனண்டா சீட் இருக்கி ஆனா அந்த சீட் வந்து அந்த பழத்துக்குள்ள இல்ல ஃப்ரூட்டுக்குள்ள இல்ல அப்ப சீட் வந்து சும்மா வெளியால இருக்கி என்னடா சீட் மட்டும் இருக்கி அதுல பழத்தை காணலன்னு பார்த்து அதுக்கு பழம் இல்லை ஏன் பூ இருந்தா தானே பழம் வரும்
அப்ப ஃப்ளவர் இல்ல, ஃப்ரூட்டும் இல்ல, ஆனா சீட் மட்டும் இருக்கு. அதால சொல்லுது நேக்கட் சீட்னு சொல்லு. அப்ப ஜிம்னஸ் ஃபர்ம். சரியா? அப்ப சைக்கஸ் ஃபைனஸ். அப்ப அடுத்தது சீட் இல்லாத நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு வாங்கும். சீட் இல்லாத நான் ஃப்ளவரிங் பிளான்ட், சீட்லெஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். சரியா?